கர்த்தருக்கு பிரியமானவரே, இந்த நாளிலே தேவ சமூகத்துக்குள்ளே காண செய்த அவருடைய கிருபைக்காக நான் அதிகமா நன்றி செலுத்துகிறேன். அவர் எப்பவுமே மாறாதவர், எங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். கைவிடாத தேவன், இன்மட்டுமா எங்களை விட்டு விலகாத தேவன். துதி கன மகிமை அவருக்கே செலுத்துகிறோம். இந்த கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸ் மார்ச் 22 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கடைசியா முடிக்க போது. நாளிலிருந்து எல்லா காரியங்களும் தொடங்கத்தக்கதாக அரசாங்கம் முன்னாடி வந்திருக்காங்க. ஆனாலும் எது நல்லது நடக்கட்டும்ட்டு நாங்க ஜெபத்தில் இருக்கிறோம், ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். யாருக்கும் எந்த ஆபத்துங்க வரக்கூடாது. ஏன்னா ஜனசங்கிங்க அதிகமாக தொட்டு அநேக பிரச்சனைகள் வரக்கூடாது. அதே போல ஆலைகளுக்கு சட்டங்கள் வேற போட்டிருக்காரு. இந்த சட்டங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம அனுசரணை பண்ணிக்கிட்டே போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் நடத்துவாரோ கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் அனுசரணை பண்ணி போகும்போது இது போற வரைக்கும் எல்லா வச்சிலும் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ஆலயத்துக்கு போறது அற்புதங்கள் பெறத்துக்கு, வியாதிகள் சுகாரத்துக்கு, எல்லா பிரச்சனைகளை போறதுக்காகத்தான் ஆலயத்துக்கு போறது. ஆனாலும் சில சட்டங்கள் இருக்கிறதுனால நாங்க அதை ஒத்துக்கொண்டு அதுபடி நாங்க நடக்க ரொம்ப விசேஷமா இருக்கு. பிள்ளைங்களே, இப்பொழுதுமாக நேரம் கடந்து பொறுத்தொட்டு நாங்க தெய்வ செய்திக்கு போலாம். ஒரு 15 நிமிஷம் வாசித்து பாருங்கள். உபாகமும் 6:1 வாசித்து பாருங்கள். உன்னுடைய தேவனான கர்த்தருக்கு நீ பயந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீயோ உன்னுடைய குமாரனோ குமாரத்தியோ நான் காணிக்கிற உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுதனாலே நீங்களோட வாழ்நாளெல்லாம் நீடிருக்கும். கர்த்தர் பிள்ளைகளே, இதெல்லாம் இத்தனை ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னோட வாழ்நாளெல்லாம் நீ நல்லபடி இருக்க வேண்டும், நீ நல்லபடி நீ வாழ வேண்டும், உன்னோட குடும்பத்தோடு நீ இருக்க வேண்டும் என்று தேவன் உன்னை வாழ்த்துதல் சொல்றதுக்கு, வாக்கு தத்துவத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக பயப்பட ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். நீயும் உன்னோட பிள்ளைகள் உன்னோட குடும்பமும் நீ எப்போ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறியோ, தேவனுக்கு பயப்படவன்னு கர்த்தரோட ஆசீர்வாதமும் வாக்கு தத்துவம் அவனோட தலைமையில் நிற்கும். எத்தனையோ பிள்ளைகள் தன்னோட தகுப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு பயப்படுறாங்க. எங்க அப்பா வராரு, அப்பா ஸ்கூட்டர் சவுண்ட் கேட்ட உடனே ஓடி போய் பேகை எடுத்து புக்கை ஓபன் பண்ணி ஹோம்வொர்க் பண்ற மாதிரி படிக்கிற மாதிரி அவன் உட்கார்ந்து படிச்சுனே இருக்குவான். அப்பா உள்ள வரும்போது எங்க பையன் சொன்னா ஐயோ படிச்சுனே இருக்கான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த அப்பா வந்தா அந்த அப்பாவுடைய இஷ்டம் என்ன, அவன் உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்றுதான் அவனுடைய ஆசை. அதனால இவனுக்கு பயம். இன்னும் நான் படிக்காத, நான் சும்மா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தா 1-2 கொடுக்குவாருன்னு சொல்லி ஓடி போய் அப்பனுக்கு பயந்து உட்கார்ந்து படிக்கிறான். இந்த மாதிரி எத்தனையோ அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்க சீனியர்களுக்கு, அவங்க பாஸ்களுக்கு இந்த மாதிரி பயப்பட்டு வேலை செய்யறாங்க. அவனோட வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும் போது அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ, அவங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும், அவங்களுக்கு பயந்து வேலை செய்யறாங்க. இப்படி நம்ம எண்ணங்கள் நம்ம தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்றது, நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளையாக இருந்தா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. மீண்டும் அந்த நீ தேவனான கர்த்தருக்கு நீ பயந்து பாருங்க. நீ என்ன கர்த்தர் சொல்ற, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும். அப்போ இந்த ஒரு குணமும் இந்த ஒரு ஆயுதம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நீ கல்யாணம் ஆகிற வரைக்கும் சொல்ல, கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்ற வரைக்கும் சொல்ல, இல்ல உனக்கு வயசான வரைக்கும் வயசாயிடுச்சுன்னா பரவாயில்ல, எப்படி வேணும்னு நடந்துக்கோன்னு சொல்ல. உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தரோட பிள்ளைகளை நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறது எப்படி இருக்கணும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும்.
தேவன் உன்னை ஆசீர்வதிக்குவார். நீ எப்பவுமே நீடி கடைசி வரைக்கும் நீ நல்லபடி இருக்கவே என்று கர்த்தர் வாழ்த்துதல் சொல்வார். காரணம் என்னன்னா, நீ தேவனுக்கு உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருக்கு நீ பயந்து ஜீவிக்க வேண்டும். நீ எப்போ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷி இருந்தா நீ அவ்வளவு சுலபமா பாவத்தை செய்ய மாட்டேன், அவ்வளவு சுலபமா தவறுகளில் போய் சிக்கிக் கொள்ள மாட்டேன், அவ்வளவு சுலபமா உன்னை குற்றவாளி என்று ஜனங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நீ எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தருக்கு பயந்து செய்யறனால, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பயம் இடத்தில் இருக்கிறனால, கர்த்தர் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் இடத்தில் இருக்கிறனால, அந்த பயம் உன்னை நல்ல வழியில கொண்டு போகும், நல்ல வழியிலே உன்னை நடத்தும், நீ நல்ல இடத்துல உன்னை இருக்க வைக்கும். நீ செய்யற அத்தனை காரியங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் வர மாதிரி செய்வார். நீ ஒரு ஊழியத்தை செய்யோ, ஒரு பிரசங்கத்தை பண்றியோ, இல்ல ஒரு ஜபத்தை பண்றியோ, இல்ல ஒரு கம்பெனியில வேலை செய்யறியோ, இல்ல ஒரு கம்பெனி நடத்துறியோ, இல்ல ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறியோ, இல்ல எந்த வேலை நீ செஞ்சாலும் அந்த வேலையில உனக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா நீ கர்த்தருக்கு பயப்பட ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி மட்டும் பயப்படுறதில்ல, விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ரெவரண்டா இருந்தாலும் சரி, பாஸ்டா இருந்தாலும், பிஷப்பா இருந்தாலும், போப்பா இருந்தாலும், எவர் டாக்டர்ஸ் பட்டம் வாங்கினாலும், யார் இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர் பேரை வாங்கினாலும், யாரா இருந்தாலும் சரி, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருக்கு நீ பயப்பட ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். நீ எப்போ கர்த்தருக்கு பயப்படுறியோ, கர்த்தர் என்ன சொல்ற, உன்னை நீண்ட நாளுக்கு வரைக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ நல்லபடி இருக்கிற, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்பட, நீ எல்லா பாகத்திலையும் நான் சொன்ன வார்த்தைகள், நான் கட்டளை வைக்கிற எல்லாம் கை கொண்டு நீ நடக்கும் போது பயபக்தியோடு நீ நடக்க வேண்டும். இந்த பயம் உன்னிடத்தில் இருந்தா தான் உன்னை எல்லா பாகத்திலையும் உன்னுடைய கடைசி முடிவு இருக்குதே இல்லையா, அந்த முடிவை நீ நல்லபடி முடிக்க முடியும். வாசித்து பாருங்கள், நீதிமொழி 28:14 வாசித்து பாருங்கள். என்ன சொல்றார்? நீதிமொழி 28:14 நீ கர்த்தருக்கு பயப்படும் போது, யாருக்கு பயப்படாத, பயப்படத்தக்கதாக நடிக்க கூடாது. நீ எப்போ தேவனுக்கு பயப்படுறியோ அப்போ மற்றவங்களுக்கு நீ ஆட்டோமேட்டிக்காக நீ செய்யறது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உத்தமராகி நடக்கிறவன் 28:14 நீதிமொழி. எப்பவுமே பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் தீங்குக்குள்ளே விழுவான். தன்னை இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுவான். இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, இவன் சொல்ற மாதிரி என்ன நடக்குது அன்ட்டு இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளும் போது, என்ன இவன் வார்த்தை சொல்றது, என்ன இவன் பிரசங்கம் பண்றது, என்ன இவன் சத்திய பேசுறது, இவன் பேசுறது, நான் என்ன கேக்குறது, உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளும் போது எங்கே விழுவான்? எங்கே விழுவான்? தீங்குக்குள்ளே விழுவான். அவனை இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாத. தேவ பிள்ளைகளே, தேவ சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களே, நீ பயந்தத்தோடு நீ தேவனிடத்தில் நீ இருக்கும் போது கர்த்தர் நீ பாக்கியவான் கர்த்தர் சொல்றார். நீ தேவனுக்கு பயந்து சீக்கிறோன்னு பார்த்து கர்த்தர் என்ன சொல்ற, நீ பாக்கியவான். அதை இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டா. இந்த இருதயம் கடினப்படுத்தி கொள்வது எப்போ மனுஷனா, அவனுக்குள்ளே ஒரு மானசீகமான எண்ணங்கள் வரும்போது, பிசாசாகப்பட்டவன் அவன் பின்னாடி தந்திரமான வேலை செய்யும் போது, பிசாசு அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாய் பின்னாடி இந்த வேலை செய்யும் போது அவன் இருதயம் கடினப்படுது. எனக்கு இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இது என்ன பிரசங்கமா, இதெல்லாம் ஒரு பிரசங்கமா, இதெல்லாம் ஒரு பிரசங்கமா, இது ஒரு பிரசங்கம் கேட்கணுமா, இதெல்லாம் இன்னும் வேணுமா, இப்படி சொல்றவங்க சில பேர் இருக்குவாங்க. ஏன்னா அவன் இருதயம் கடினப்பட்டு இருக்குது. கடினமான இருதயத்துக்கு என்னன்னா ஒரு முடிவு, ஒரு அவர் எதிர் என்ன பாக்குறாரு, ஒரு தீமை பாக்குறாரு. ஒரு மோசமான இடத்துல நீங்க ரிசல்ட், never get a good result. You want good result,
எது இருந்தாலும் தேவனுடைய செய்தியை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும் போது, அந்த கேட்ட வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் போது, நீ அதுபடி நீ நடக்கும் போது, கர்த்தர் உன்னோடு இருந்து தேவன் உன்னை பார்த்து சொல்றார், நீ பாக்கியவான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 28:14 எப்பவுமே பயந்திருக்கிறவன். யாருக்கு? தேவனுக்கு பயந்திருக்கிறவன். எப்பவுமே, எப்போ ஒரு சனத்துல இல்ல ஆராதனை செய்யற நேரத்துல, ஜபிக்கிறது நேரத்தில் மட்டுமல்ல, இல்ல தேவனை துதிக்கிறது நேரத்தில் மட்டுமல்ல, இல்ல நீங்க கஷ்டம் வரும் போது மட்டும் தேவனுக்கு பயப்படுறது இல்ல. எப்பவுமே நீ தேவனுக்கு பயப்படவனா இருக்க வேண்டும். எப்பவுமே தேவனுக்கு பயப்படுறவன். நீ எப்போ தேவனுக்கு பயப்படவன். கர்த்தர் என்ன சொல்ற? நீ பாக்கியவான். பாக்கியவான் நீ அவ்வளவு சுலபமா எந்த விதமான காரியங்களில சிக்கிக்கொள்ள மாட்டேன். தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உன்னோடத்தில் கிரியை செய்வார். காரணம் என்னன்னா, நீ எப்பவுமே தேவனுக்கு பயப்படுறிய. நல்லது என்ன, கெட்டது என்ன, நல்லது மட்டுமே கர்த்தர் உன்னிடத்தில் செய்ய வைக்கிறதுக்கு, நல்லதே உன்னோட வாழ்க்கையில் நடக்க வேண்டும்னா நீ கர்த்தருக்கு எப்பவுமே பயப்படவனா இருக்க வேண்டும். நீ எப்போ கர்த்தருக்கு பயப்படுறியோ அப்போ கர்த்தர் சொல்ற, உன்னை போல பாக்கியவான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வேண்டுமா தேவனோட ஆசீர்வாதம்? தேவனோட பாத்திரத்தில் இறங்க வேண்டுமா? சங்கீதம் 111:5 வாசித்த பாருங்கள். சங்கீதம் 111:5 வாசித்த பாருங்கள். நீ எப்பவுமே தேவனுக்கு பயந்து இருந்தா தேவன் என்ன உன்னை போஷிக்கிறார். என்ன மாதிரி தெய்வம் உன்னிடத்தில் இருக்கும் போது உனக்கு ஏன் கவலை, ஏன் குறை? அவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரா? பாத்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆகாரத்தை கொடுக்கிறாரா? யாருக்கு? நீ கஷ்டப்படு. நீ என்ன கஷ்டப்படு, நீ 10 ரூபாய் கஷ்டப்பட்டாலோ அது 10 ரூபாய் 10,000 ரூபாய் சமமா கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஒரு விதுவே அந்த ஒரே ஒரு ரொட்டி ஆகத்தக்கதாக மாவு இருந்துச்சு. ஒரே ஒரு ரொட்டி அத பையன் சாப்பிடத்தக்கதாக மாவு வச்சிருந்தார். ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன சொன்னா, நீ பயபக்தியோடு நீ அது செஞ்சு எனக்கு நீ கொண்டு வரும்போது உனக்கு குறையில்லாதபடி உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிற. அவருக்கு மட்டும் கொடுக்கலமா, எல்லாம் அவனுடைய சொந்த ஜாதி ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த சாமா வறுமையினுடைய நாள் போற வரைக்கும் அவருக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தாரா. ஒரு புடி மாவை வச்சுக்கின்னு அவர் மட்டுமல்ல அவருடைய சொந்த பந்தோ ஜாதி ஜனங்கள் அந்த வறுமை நாள்கள் கடந்து போற வரைக்கும் அந்த ரொட்டியும் அந்த எண்ணெயும் காலியாவல. ஆகாரத்தை கொடுத்தார். நீ தேவனுக்கு பயந்து கொடுக்கும் போது, தேவனுக்கு பயந்து நீ காணிக்கை கொடுக்கும் போது, தேவனுக்கு பயந்து நீ தேவனுக்கு செலுத்தும் போது, தேவனுக்கு பயந்து நீ ஜீவிக்கும் போது, தேவனுக்கு பயந்து நீ நடக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, 5 ரொட்டி 2 மீன் எவ்வளவு 1000 பேர் சாப்பிட்டாங்க. 5000 பேருன்னு சொல்றாரு, 50,000 பேருன்னு சொல்லுவாரு. எத்தனை பேர்? 5 ரொட்டி 2 மீன் எத்தனை பேர் சாப்பிட முடியும்? ஒரு ஆளுக்கே பத்தாது. அந்த காலத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு ஆளுக்கே பத்தாது. ஒரு பையன் அவ்வளவு மிச்சம் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா தேவன் சொன்னாரு, நீ பயந்து என்ன பின்பற்ற வந்தபடியாலே, நீ பயந்து என்னுடைய சத்தியத்தை இதுவரைக்கும் நீ கேட்டபடியாலே, நீ பயந்து எனக்காக ஜீவித்துக் கொண்டபடியாலே உனக்கு நான் ஆகாரத்தை கொடுக்கிறேன், சாப்பாடை கொடுக்கிறேன், உன்னை போஷிக்க வைக்கிறேன், உன்னை கைவிடாதபடி உன்னை நடத்துறேன். பாரு, யாருக்கு? தேவனுக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரா. கற்ற பிள்ளைகளே, இங்கிலீஷ்ல வாசித்து பாரு. என்ன அந்த வசனங்கள் டக் டக்கு எடுக்கணும். He has given meat unto them that fear him. He will ever be mindful of his covenant. பாத்தீங்களா? அவர் எப்பவுமே தனக்கு கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். பேச்சு கொடுத்த தேவன் எப்பவுமே மாற மாட்டார். வானோ பூமி அழிஞ்சு போனாலும் என்னோட வார்த்தைகள் அழியாதுன்னு சொல்றார். எப்படி போஷிக்கிறார், எப்படி நடத்துறாரு, எப்படி இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறாரு? என்னப்பா, அவர் குடும்பத்திலே ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு.
அது கொஞ்சம் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு. அந்த கொஞ்சம் சம்பாதனைக்குள்ள 4 பேர் பசங்க இருக்காரு. 4 பேர் பசங்களுக்கு படிப்பு கொடுக்கிறாரு. நல்ல படிப்பு படிச்சுட்டே இருக்காங்க பசங்க. எங்களுக்கு வீட்டில் பார்த்தோன்னா ரேஷன் நிரம்பி இருக்குது. நாங்க ஒரு 10 பேர் போனாலும் எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புறாரு. இங்க பார்த்தோன்னா நான் ஒரே ஒருத்தர் கொஞ்சம் சம்பாதனை, அவ்வளவு பெரிய சம்பாதனை இல்ல. அந்த சம்பாதனை வச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி செய்யறாருன்னா அவர் செய்யறாரு. யார் செய்யறாரு? அவருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகள். அவருக்கு நீ பயந்து ஜீவிக்கும் போது அவரு உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரா? அந்த 10 ரூபாய் சம்பாதனை அந்த 10,000 ரூபாய் 10 லட்சம் மாதிரி கர்த்தர் மாற்றி விட்டுடுவார். அதனால தேவனால தான் முடியும். அது 9 வாசத்தை பாருங்கள். அதுல அது 10 வாசிங்க. 10 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். பாத்தீங்களா? கர்த்தருக்கு நீ பயப்படும் போது ஞானத்தினுடைய ஆரம்பம் கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்குவார். எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி ஜீவிக்க வேணும், என்ன ஆலோசனை எடுக்கணும். தலைக்கு எடுத்து உட்கார்றதல்ல. நாளைக்கு என்ன நீ செய்யணும் நீ சஜஷன்ஸ் கொடுக்கணும். என்ன தீர்மானம் என்ன இருக்குதுன்னு சொல்லணும். உன்னோட தீர்மானம் என்னன்னு சொல்றதுக்கு உனக்கு ஆலோசனை ஞானத்தை வேணும். உனக்கு ஞானத்தை வர வேண்டும்னா கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு பயந்து இருக்கிறது உனக்கு ஞானத்தினுடைய ஆரம்பம். அந்த ஞானத்தினுடைய ஆரம்பம். அப்போ அந்த முடிவிலே ஒரு பெரிய ஒரு ஜெய உன்னை நீ காண முடியும். பெரிய ஒரு வெற்றி பார்க்க முடியும். எப்போ அந்த தேவனுக்கு நீ பயந்து ஜீவிக்கும் போது. ஏன்னப்பா இவ்வளவு அருமையான பிளான் பண்ணானே, இவன் பிளான் பண்ணி இவ்வளவு நல்ல மாதிரி நடந்துச்சு, என்ன இது இப்படி இவ்வளவு நல்ல மாதிரி பேசுறானே, எப்படி இந்த பேச்சு வார்த்தைகள் வந்துச்சு, எப்படி இவனு ப்ரிப்பேர் ஆயிட்டா, இவ்வளவு சீக்கிரமா எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டா, இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனு இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி இவ்வளவு பிளானா நடந்துச்சு, எவ்வளவு ஒழுங்கா நடந்துச்சு. என்ன அது எப்படி? கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்தபடியாலே, அந்த ஞானம் கொடுத்தபடியாலே தான் தேவன் என்ன சொல்றார், எனக்கு நீ பயந்து ஜீவித்தபடியாலே அந்த ஞானத்தினுடைய ஆரம்பம். அந்த ஞானம் தேவன் கொடுக்கும் போது உனக்கு அநேக விதமான ஆச்சரியமான காரியங்களோட வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் பிள்ளைகளே, அந்த ஞானத்தை உனக்கு வேண்டுமா? அந்த ஞானத்துக்குள்ள நீ ஆரம்பிக்க வேண்டுமா? அந்த ஞானத்துக்குள்ள நீ ஜீவிக்க வேண்டுமா? அநேக ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட. பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போது அநேக பேர் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி வந்துச்சு இவனுக்கு இவ்வளவு பெரிய ஞானம்? ஒரு மீன் பிடிச்சிட்டு இருந்தானே, காலையில இருந்து சாயந்தரம் மீன் பிடிச்சிட்டு இருந்தானே, இவனுக்கு உள்ள மீனுடைய நாத்தம் அவன் உடம்புல இருந்துச்சு. இவனுக்கு அவன் மீன் விட்டான வேற எதுவுமே தரலையே. ஆனா இவ்வளவு ஞானம் எங்கிருந்த வந்துச்சு? தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்னிடக்கு ஞானத்தினுடைய ஆரம்பமும் கொடுத்து உன்னை ஞானத்துக்குள்ள நடத்துவார். அந்த ஞானத்துக்குள்ள நீ நடக்க வேண்டும்னா தேவனுக்கு நீ பயந்து ஜீவிக்க பிள்ளையா இருக்க வேண்டும். தேவனுக்கு நீ பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் உன்னை அளவில்லாதவன் ஆசீர்வதிக்குவார். மனுஷனுக்கு மனுஷனுக்கு பயந்து நீ வேஷங்கள் போடாதே. அந்த வேஷங்கள் அது உனக்கு நீடி நாள் வரைக்கும் நிக்காது. அது போயிடும், அது அழிஞ்சு போயிடும், விழுந்து போயிடும், சரிஞ்சு போயிடும், உனக்கு கைக்கு எதுவுமே எட்டாத போயிடும். நிக்க வேண்டுமா? ஏசுவாமிக்காக நீ தேவனுக்கு நீ பயந்து ஜீவிக்கும் போது அவ்வளவு சுலபமா தவறான பாதையில போறதுக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார். இந்த ஒரு ஆயுதத்தை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். நீ ஜபிக்கிறது பெருசல்ல, ஜபிக்கிறது எவ்வளவு பெருசோ அவ்வளோ பெருசு. தேவனுக்கு நீ பயந்து ஜீவிக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தும். ஜபம் செய்து நீ 1 வாரம் 2 வாரம் உட்கார்ந்து முட்டி போட்டு ஜபிச்சிடுற. இன்னும் மிச்ச நேரத்தில் நீ நடக்கிற நடைகள், நீ போக பாதைகள், நீ ஜீவிக்கிற இடங்கள், நீ உட்கார இடங்கள், நீ அநேக ஜனங்களில் சம்பவத்தை வைத்து நீ பேசும் போது, நீ அநேக ஜன நடுவில் இருக்கும் போது இந்த காரியங்களில் எப்படி நீ நடக்க வேண்டும், எப்படி நீ வாழ வேண்டும், எப்படி நீ நிக்க வேண்டும், இதெல்லாம் நீ தேவனுக்கு நீ பயந்து இருக்கும் போது அந்த ஜனங்களின் நடுவிலே உன்னை ஞானத்தோடு கர்த்தர் நடத்துவார்.
34:7 வாசித்து பாருங்கள். அதே சங்கீத புஸ்தகத்திலே என்ன கர்த்தர் சொல்றார்? 34:7 அது கர்த்தருக்கு நீ பயப்படும் போது எந்த பாகத்தில் உன்னை குறை இல்லாதபடி உன்னை நடத்துவார், உன்னோடு இருக்குவார், உன்னை தாங்குவார், உன்னை வழி நடத்துவார். வாசித்து பாருங்கள். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு சூழ்ந்த தேவனுடைய தேவதூதர் பாளைகள் இறங்கி அவரை விடுவிக்குவார், அவரை பாதுகாத்துக் கொள்வார். பாருங்க, கர்த்தருக்கு நீ பயந்து ஜீவிக்கும் போது என்ன உனக்கு சாப்பாடு வேணும், கர்த்தர் சாப்பாடு கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது உனக்கு ஞானம் வேணும், கர்த்தர் ஞானத்தை கொடுக்குவாரு. உனக்கு போராட்டம் வரும்போது கர்த்தர் உன்னை சூழ்ந்த தேவதூதர் வைத்து காவல் வைக்குவார். நீ எப்போ நீ கர்த்தருக்கு பயப்படும் போது. அந்த 7வது வசனத்தை வாசிங்கள் மீண்டும். 34:7 கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு பயப்படுவங்களுக்கு சூழ்ந்து பாளைய இறக்கி அவங்களை விடுவிக்குவார், பாதுகாத்துக் கொள்வார். அப்போ நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது உங்க சூழ்ந்து எல்லா போராட்ட பிரச்சனையா இருக்குது. இந்த பக்கம் புலி இருக்குது, இந்த பக்கம் ஆனையா இருக்குது, இந்த பக்கம் சிறுத்தை இருக்குது, அந்த பக்கம் கரடி இருக்குது, இந்த பக்கம் நரி இருக்குது, சுத்தமா பார்த்தா இந்த பக்கம் பெரிய பாம்பு கட்ட சர்ப்பம் இருக்குது, கட்ட சர்ப்பமான பாம்பு இருக்குது, பெரிய பாம்பு அப்படியே வாய வச்சா இல்ல சூழ்ந்து நிக்குது. ஆனா சூழ்ந்து நின்ன நீ யார்கிட்ட சண்டை போட முடியும்? யார்கிட்ட சண்டை போடுற? யாரு சூழ்ந்து நிக்குது. ஆனா அத்தனை இதுவத்தில் நீ ஜெயிக்க வேண்டும்னா கர்த்தர் சொல்ற, நீ எனக்கு பயந்து ஜீவிக்கிறதுனால நீ எனக்கு நீ பயப்படும் போது சூழ்ந்து தேவதூதர் பால் கீழே இறக்கி உன்னோட சூழ்ந்து நித்து உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரா, உனக்கு பாதுகாத்து கொடுக்குவாரா, உன்னை விடுவிக்கிறாரா? கர்த்தருடைய பாதுகாத்து வேணுமா? கர்த்தருடைய சூழ்ந்த தேவதூதர் நின்று உன்னை எந்த விதமான உன்னை மேலே சம்பவிக்காதபடி, உன்னை மேல நெருங்காதபடி, உன் மேல உலார்ந்தபடி உன்னை பாதுகாத்து வேண்டுமா? தேவதூதர் சூழ்ந்து அவங்க தண்டனை இறங்கி வருது. அவங்க தேவதூதர் கூட்டமே அங்க இறங்கி வந்து உன்னை பாதுகாத்து கொடுத்து உன்னை அந்த பாகத்தில் வெற்றி கொடுக்குவார். கர்த்தர் பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து ஜீவித்து பாருங்க. கர்த்தர் எந்த மனுஷனுக்கு பயப்படுறதில்லை, தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும். அப்பதான் உன்னோட வாழ்க்கையை நீ தொடங்கிறது மட்டுமல்ல, நீ முடிக்க முடியும். நீ முடிக்கிறது தான் ரொம்ப பெருசு. ஏன்னா இப்ப ஆல்ரெடி நீ தொடங்கிட்டு இருக்கிற. எப்படி நீ முடிக்கிறது? எப்படி நீ முடிக்கிறது? எந்த வருஷத்துல நீ முடிக்க போற? எந்த நாளில் நீ முடிக்க போற? முடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய காரியங்கள் முழுசுமா நீ செஞ்சு முடிச்சிட்டியா? பக்திக்குள்ளே, விசுவாசத்துக்குள்ளே, பரிசுத்துக்குள்ளே, நீ தெய்வீகத்துக்குள்ளே எல்லா காரியங்கள் முடிக்கத்தக்கதாக நீ நிற்க வேண்டும்னா கர்த்தருக்கு நீ பயந்து இருக்க வேண்டும். ஏன்னா அவரு தான் உன்னை கரம் பிடித்து உன்னை நடத்து உன்னை கொண்டு போய் நிக்க வைத்து உன்னோட கடைசியிலே அந்த நேரங்கள் நாளுகள் முடித்து கொடுக்குவார். முப்பத்தி 34:9 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவங்களுக்கு பயந்திருங்கள். அவங்களுக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு என்ன இல்ல? குறையே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே பாருங்கள். கர்த்தர் பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை இது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்கள் மறுபடியும் தயவு செஞ்சு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவங்களுக்கு நீ பயந்திருங்கள். அவங்களுக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு குறையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இன்னும் 3 மாசம் லாக் அவுட் பண்ணாலோ, இன்னும் 3 மாசம் 6 மாசம் உன்னை வீட்டில் உட்கார வச்சாலோ, கர்த்தர் உலகத்தினுடைய தேசத்துக்கு ஒரு வரமே தவிர நீ பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு வரமே வராது, குறையே வராது. உனக்கு எந்த பாகத்தில் குறைய வராது. காரணம் என்னன்னா, அவருக்கு பரிசுத்தவான்களே
பக்தி செய்றவங்களே, தேவனுக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறவங்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்றார்? நீ எனக்கு நீ பயந்து ஜீவிக்கிறது உண்டானா உனக்கு குறையில்லாதபடி செய்வேன். வேண்டுமா? அந்த குறையில்லாதபடி இருக்க வேண்டுமா? குறையில்லாதபடி நடத்த வேண்டுமா? உன்னோட பிள்ளைகள் விஷயத்தில் குறையில்லாதபடி நடத்த வேண்டுமா? உன்னோட வாழ்க்கை விஷயத்தில் குறையில்லாதபடி நடக்க வேண்டுமா? உன்னோட குடும்பத்து விஷயத்தில் குறையில்லாதபடி நடத்த வேண்டுமா? எந்த பாகத்தில் உனக்கு குறைகள் இருக்குது அது கண்டுபிடி. அந்த குறைகள் இருக்குதுன்னா நினைத்துக்கோ, நான் எங்கோ தேவனுக்கு பயந்து ஜீவிக்காதபடி ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தேவனுக்கு நீ பயந்து ஜீவிக்கும் போது உன்னை குறையில்லாதபடி நடத்துவார். கடைசி ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9:31 வாசித்து பாருங்கள். சபைகளில் கர்த்தருக்கு எப்படி பயந்து ஜீவித்திருந்தாங்க. கர்த்தருக்காக நீ பயந்து ஜீவிக்க வேண்டும். மனிதர்கள் 9:31 அப்போஸ்தலர் புஸ்தகம். சபைகள் சமாதானத்தை பெற்று பக்தியை விருத்தி பெற்று கர்த்தருக்கு பயப்படுறதுல பயந்து பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு கர்த்தர் அவரை வழி நடத்தினார். தேவனுக்கு நீ சமாதானத்தோடும் தேவனுடைய பயபக்திக்குள்ளே நீ வளரும் போது, பயபக்தியில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். எந்த பாகத்தில் உன்னை குறை விட மாட்டார். நீ நினைக்கலாம், எனக்கு இந்த பாகத்தில் குறை இருக்குது, அந்த பாகத்தில் குறை இருக்குது, எனக்கு இன்னும் நிறைவாகலையே, இன்னும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்குது. நீ நினைக்கலாம். நீ எந்த குறித்து நீ இது கவலைப்படாதே, துக்கப்படாதே. ஒன்னே ஒண்ணு மட்டும் செய். நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்காதே. என்னத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன தவறு செய்து நிற்கிறேன். நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீ என்ன ஆலோசனை எடுத்தாலும் சரி, நீ என்ன பேச்சுகள் பேசினாலும் சரி, நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற மனிதனா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உன்னிடத்தில் கர்த்தருடைய பூர்ணமான ஆசீர்வாதம் நீ காண முடியும். குறையில்லாதபடி நடத்த முடியும். இந்த பயம் எப்பவுமே உன்னிடத்தில் இருக்கும்போது தான் நீ முடிக்க முடியும். அநேக பக்தர்கள் இந்த உலகத்தில் முடித்தார். எப்படி? தேவனுக்கு பயந்து ஜீவித்தபடியாலே. தேவனுக்கு நீ பயந்து ஜீவிக்கும் போது நீ அவ்வளவு சுலபமா எந்த விதமான தப்பான விஷயங்களுக்கு கை வைக்க மாட்டேன். எந்த விதமான தப்பான இடங்களுக்கு நீ கால் வைக்க மாட்டேன். நீ எந்த விதமான தப்பான சபைகளுக்கு நீ போக, தப்பான ஜனங்களுடைய சைன்யத்துக்கு நடுவில் நீ போக மாட்டேன். காரணம் என்னன்னா, நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு மனிதனா இருக்கிற. நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது தேவன் உன்னோடு இருக்குவார். அவர் கற்பனைகளை நீ கை கொண்டு நடக்கும் போது, அவர் ஆலோசனை கொடுக்கப்பது நீ பயபக்தி நடக்கும் போது உனக்கு புது ஞானங்களை கொடுக்குவார், ஆலோசனைகள் கொடுக்குவார். அப்போ நீ என்ன ஆகுவே, நீ என்ன செய்வே, நீ செய்யறது அத்தனை விஷயங்கள் கர்த்தருடைய ஒத்துழைப்பு இருக்கும். ஒத்துழைப்பு இருக்கும் போது தான் உனக்கு ஜெயம் அங்கே காண முடியுமே தவிர, வெற்றியை காண முடியுமே தவிர, சுலபமா உன்னுடைய பிரயாசத்தினால் எந்த பாகத்தை வெற்றி பெற முடியாது. உனக்கு உடம்பு தாங்காது அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு, அவ்வளவு போராட்டம் போடுறதுக்கு, அவ்வளவு சிக்கலில் சிக்கி கொள்றதுக்கு. ஏன்னா நீ தேவனுடைய விட்டு நீ செய்யற பிரயாசங்கள் உனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை தான் கொடுக்கும். முடிவிலே ஒரு தோல்வி ஏற்படும். இந்த உலகத்தை நீ முடிக்க வேண்டுமா? உனக்கு வைத்திருக்கிற நாள்கள், உனக்கு வைத்திருக்கிற வருஷங்கள், உனக்கு வைத்திருக்கிற எல்லா மாதங்கள் நீ முடிக்க வேண்டும்னா நீ தேவனுக்காக நீ பயந்து ஜீவிக்கிற மகனாக இருக்க. நீ தேவனுக்கு பயந்து ஜீவித்து பார், உனக்கு கர்த்தர் நிறைவாக்குவார். யாரை குறித்து நீ பயப்படாதே. என் கூட இருக்கிறவங்களே எனக்கு பள்ளத்தை தோடுறாதுங்கோ, என் கூட இருக்கிறவனே எனக்கு பள்ளம் தோடுறாரு. दुश्मन किधर नहीं है बगल में है, दुश्मन किधर भी नहीं है बगल में है. சத்ரு எங்குமே இல்லை, எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறான். இப்படி அநேக பேர் சொல்றாங்க. எந்த துஷ்மன் இருந்தாலும் சரி, எந்த உனக்கு கால் இழுக்கிற ஆளுங்கள் இருந்தாலும் சரி, உனக்கு கூட இருக்கிறவங்களே உன்னை எரிச்சல் பட்டாலும் சரி,
உன் மேல கோபம் பட்டாலும் சரி, உன் மேல வெறுத்து ஆகி ஒரு கூட்டமா சேர்த்து உன்னை எதிர்த்தாலும் சரி, பயப்படாதே. அதுக்கெல்லாம் நீ பயப்படாதே. ஒன்னே ஒண்ணு செய், கர்த்தருக்கு பயந்துச்சு. கர்த்தருக்கு பயந்துச்சு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீ எதை பத்தி நீ கவலைப்படாத. ஒரு சாப்பாடை கொடுக்குவாரு, ஒரு போஷிக்குவாரு, உனக்கு தேவதூத்திர எரியும் பாதுகாத்து கொடுக்குவாரு, எந்த விதமான பிரச்சனைகள் வராதபடி உனக்கு ஞானத்தை கொடுக்குவாரு, உன்னை எல்லா விதத்திலும் பாதுகாத்துக் கொள்வாரு. நீ பாக்கியவான சொல்வாரு, நீ கை கொண்டு நடு சொல்வாரு. உன் பயபக்தி நடக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்வாரு. உன்னை போல பாக்கியவான் யாரும் இல்லைன்னு சொல்வார். நீ எப்போ கர்த்தருக்கு பயந்து ஜீவித்துப்பார். நேரம் கடந்து போயிடுச்சு. தயவு செஞ்சு கண்கள் மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எதுக்குமே நீ பயப்படாதே. கர்த்தருக்கு பயந்துச்சு. எல்லா பாகத்திலும் உனக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட பயங்கள் கர்த்தர் தூக்கி வெளிப்படுவார். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே. என்ன ஆகுமோன்ட்டு பயப்படாதே. ஆகுமா, ஆகாத போகுமா, நடக்குமா, நடக்காத போகுமா அன்ட்டு நினைத்து நீ பயப்படாதே. நடக்குந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நடக்க விட்டாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிறவர் கொடுத்தே கொடுக்குவார். கொடுக்காத என்ன கொடுக்காத போட்டோம். ஆனா நம்மளுக்கு என்ன, தேவனுக்கு பயந்து தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். இந்த பயம் உன்னிடத்தில் இருக்கும் போது கர்த்தர் உன்னை எந்த காரணத்தோடு உன்னை கைவிட மாட்டார், உன்னை கூட இருக்குவார். எல்லா கண்ணுகள் மூடி ஜெபம் செய்வோம். தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வதிக்கும். சாமி, என்னை சரிப்படுத்து சாமி. உனக்கு நான் பயந்து ஜீவிக்கிற மகனாக என்னை மாற்று நிக்க வைத்து என்னை பலப்படுத்து சாமி. எல்லா சிக்கல், போராட்ட, பிரச்சனைகள் தூரமாகும். என்னை பலப்படுத்தி நிக்க வைத்துக்கோ. தேவனிடத்தில் கேளுங்கள். எப்போ நீங்க செய்யமோ காரியங்கள் எதுவுமே இருந்தாலும் சரி, நீ ஆலோசனைகள் வீட்டுகளில் தலைவராக இருந்து நீ வீட்டுக்கு தலைவராக இருக்கும் போது இஷ்டத்துக்கு நீ ஆலோசனை கொடுக்காதே. ஈகோ வைத்து நீ ஆலோசனை கொடுக்காதே. தேவனிடத்தில் காத்திருந்த ஆலோசனை கொடு. தேவனுக்கு பயந்து கொஞ்ச நேரம் யோசித்து தேவனுக்கு பயந்து நான் எடுக்கிற இந்த ஆலோசனை கர்த்தருக்கு பிரியமா? தேவனுக்கு பயந்து நீ இருக்கும் போது உனக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் நிச்சயமா வெளிப்பாட போல இருக்கும். எது போல? வெளிப்பாட போல இருக்கும். எந்த வெளிப்பாடு தேவையில்லை, வெளிப்பாட போல இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரம் கடந்து போயிடுச்சு. தேவனிடத்தில் நீ காத்திருங்கள். தேவனுக்காக பயந்திருங்கள். தேவனை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பாகத்திலும் உன்னை போஷித்து உன்னை வழி நடத்துவார். இப்பொழுதுமாக விசுவாச ஒரு சிறுச்சப்பத்தை செய்வோம். Precious Heavenly Father, Lord, we thank you for this day, oh God. Thank you for bringing us and thank you for speaking to us, oh Master. We believe that this is the word from you, oh God. We believe that you have taught us how to attain your blessings, oh Master. We believe that it is you who has taught us what we have to do in our Jesus. life, oh Hallelujah. God, we have to have the fear of the Lord in our lives, oh God. God, though we have been fearing in that, oh God, we believe that we require that more, oh Master God. God, when we turn to you and when we look at you and when we look upon you, oh God, we believe that the blessings of the Lord and the blessings from the heaven will flow upon our lives, oh Master. You will take care of everything that has to be taken care in our lives, oh God. You will take care what has to be done in our lives, oh God. What decision has to be made will be made by you, oh God. God, what has to be done further on in our lives will be made by you, oh Master. You will not allow us to think from our little brain, oh God, but you will think for us and you will execute for us, oh God. All the plans that you have kept in our lives, you will execute it, oh Master God. You will bring it to pass, oh Master God. All the promises that you have kept over our lives, you will release them, oh God. The blessings that you have kept for us, you will bless us with that, oh Master God. You will let us go away. You will never let us forgo, oh God. You will never forsake us, oh Master God, because you are a promise-keeping God, oh God. You are the same God yesterday, today and forever, oh God. You will never change, oh Master God. God, we only pray for the fear of the Lord upon our lives, oh God. We need to only fear upon you, oh God, because when we fear upon you, you will show the love, the blessings, and everything that is required in our lives. You will make it for us, oh God. You will make it for us, oh Master God. In the same belief we pray, oh Master God, that all the people who are watching this video, that you may touch them, oh God. You will bless them, oh God. You will speak to them through this, oh God. You will make them understand what is required in their life, oh God. What they need to do to attain your blessings, oh God.
what they need to do to come to heaven, oh Yes, Master God. Jesus. Yes, Jesus. They should never let their life just Stotram, go away, oh stotram, God. They stotram. should believe and trust in Trust you, oh you, God. God. They should lead you, oh God. Yes, They should lead us as per your will, oh God. They Jesus. should make everything as per your will, oh Master God. In the name of the Father, Son, and the Holy Spirit, I pray. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளுமள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கேட்ட சத்தியத்தை உங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்குவார். அதே போல அநேக பேர் அநேக ஜெபங்கள் விரிவுகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் எங்களுக்காக ஃபோன் நம்பர் கேட்டிருந்தாரு. சில பேர் எந்த ஜெபங்கள் உங்களுக்கு தேவையா இருக்குதோ, எந்த விஷயத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த நம்பருக்காக ஃபோன் பண்ணுங்கள். 9845035029. இந்த நம்பருக்காக நீங்க ஃபோன் பண்ணுங்க. உங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும் இதுக்காக உண்டு விசேஷ ஜெபத்துக்குள்ளே உங்களுக்காக ஜெபித்து தாங்கிக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிட்டோம். இந்த வருஷம், இந்த நாள், இந்த மாதம் கர்த்தர் உங்களை உங்கூட இருந்து எல்லா பாகத்திலும் பாதுகாத்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு குறையில்லாதபடி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. Have a wonderful week. Thank you. Bless you.